பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி 2 கப் எடுத்து ரவை மாதிரி உடச்சி வச்சுக்கணும். இந்தமாரி ரவை மாதிரி திரியாக இருக்கணும், அது மாதிரி உடச்சி வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கடுகுளுத்த பருப்பு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, துருவி தேங்காய், எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இதுக்கு என்னென்னா 1 கப்பு பச்சரிசிக்கு 2 காஞ்ச மிளகாய் வைக்கணும். இப்போ நான் 2 கப் பச்சரிசி வச்சுருக்கேன், அதனால் 4 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், கடுகுளுத்த பருப்பு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 1 கப்பு ரைஸ்க்கு அரிசிக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் வேணும். நான் 2 கப்பு வச்சுருக்கேன், அதனால் 8 ஸ்பூன் எண்ணெய் விட போகிறேன். நான் 8 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே கடுகு போட போகிறோம். கடுகு போட்டு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாய் போடுறோம். நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை. இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ண உடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ நம்ம தேங்காய் திருவி வச்சிருக்கோம். சரிங்களா? 2 கப் தேங்காய் திருவி வச்சிருக்கேன். திருவின தேங்காய் போட்டு கொஞ்சம் கலர் இருக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் அப்படியே கலரி விட்டுக்கலாம். ஏன் பெருங்காயத்தூள்னா பச்சரிசி வாழ்வு வெங்காயம் போட்டு கலரி விட்டு இந்த தேங்காய் பாதி துப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம அரிசியை போட்டுக்கணும், உடச்சி வச்சுருக்க ரைஸை போட்டுக்கணும். ஸ்டவ் ஸ்லிம்லேயே வச்சுக்கலாம், ஏன்னா அதை பிடிச்சிடும். அதனால் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் வரணும், இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும்.
நிறையா இருக்கும் பார்த்தீங்களா, டேட்டாவில் இருக்கணும். லாஸ்ட்டாக தான் அரிசி சேர்க்கணும், ஃபஸ்ட்டு சேர்த்துடக்கூடாது. அதை ஸ்டிம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம இதை பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இறக்கி வச்சுக்கலாம். என்ன பண்ணேன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் தட்டு வச்சுருக்கேன், இட்லி தட்டு வச்சுருக்கேன். இதை பாயில் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோங்க. தண்ணி தொட்டு தொட்டு ஒவ்வொரு உருண்டையாக கையில் தண்ணி தொட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த உருண்டை நிற்கும். இது இருக்குங்க, நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப். நான் இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நான் இது வைக்க போகிறேன். திரும்ப தண்ணி தொட்டுக்கிறேன். அந்த சூடோட அது நம்ம கை பொறுக்கிற சூட்டில் எடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப ஆறிடுச்சுன்னா அது வராது அந்த உருண்டை. நான் கை பொறுக்கிற சூட்டில் தண்ணி தொட்டுட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம். இப்போ நம்ம அது வந்து ஒரு ஆவி போட்டு அதை எடுத்துக்கலாம், பாயில் பண்ணிக்கலாம். இதில் பச்சை மிளகாவும் போடலாம், ஆனால் கொஞ்சம் காரம் தெரியும், அதனால நான் காஞ்ச மிளகாய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். வேணுன்றவங்க போட்டுக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் மிளகு தட்டி கூட போட்டுக்கலாம், பவுட்ரு பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது பாயில் ஆகட்டும். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.